வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். இது பாமரனின் அரசியல் பார்வை. அருமை நண்பர்களே, சமீப காலமாக இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றிய ஒரு செய்தி. இளையராஜா அவர்கள் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சென்றார். அங்கே கருவறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை என்கின்ற செய்தி உலகமெங்கும் பரவி அது மிக பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நந்தன் என்று ஒரு புலையன் இருந்தான் அன்றைய காலத்தில். அவன் தீவிர சிவபக்தன். அவன் கனவு, கற்பனை, அவனுடைய லட்சியம் எல்லாமே சிவன் 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 தான். ஆகவே அந்த அடியாருக்கு ஆண்டவன் அவனுடைய புகழை பரப்புவதற்காக அவனுக்கு காட்சி கொடுத்தான் ஒரு இடத்திலே. ஏ நந்தியே, என்னுடைய பக்தன் வந்திருக்கின்றான், நீ விலகி நில், அவன் என்னை தரிசனம் செய்யட்டும் என்று ஒரு முறை சொன்னான். அப்போதே அவனுடைய பெயர், புகழ் பரவ ஆரம்பித்து விட்டது. இரண்டாவது, அவன் இன்னும் ஒரு லட்சியத்தை வைத்திருந்தான். நான் தில்லையிலே இருக்கின்ற நடராஜ பெருமானை காண வேண்டும். அன்றைக்கு தாழ்ந்த ஜாதியான நந்தனுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை, இடம் இல்லை. அவன் கடுமையாக போராடி ஆண்டவன் மீது கொண்ட பக்தியினால் ஆண்டவனே வந்து ஒரு முறை நீ கோயிலுக்கு வா என்று அழைத்து அங்கே இருக்கின்ற அந்தன பெருமக்களை எல்லாம் அவர்கள் கனவிலே சென்று என்னுடைய பக்தன் வந்து கொண்டிருக்கின்றான், மேளதாளத்தோடு அவனை வரவேற்று அவனை உள்ளே அழைத்து வாருங்கள் என்று சைவத்திலே இருக்கிறது இல்லையா? தாழ்த்தப்பட்ட ஒரு பெருமகனை எல்லா அதாவது மேளதாளத்தோடு கும்ப மரியாதையோடு அவனை உள்ளே அழைத்து வாருங்கள் என்று சொன்னதாக சொல்கிறது. அங்கே ஜாதி பார்க்கப்படவில்லை. பிற்காலத்தில் இடைச்செருகல்கள் அது இது எல்லாம் வந்து அந்த கதையை வேறு மாதிரியாக திசை திருப்பி விட்டன. அது வேறு கதை. இப்போது நம் இளையராஜா கதைக்கு வருவோம். இளையராஜா அவர்கள் சிவபுராணத்திற்கு, அதாவது திருவாசகத்திற்கு இசையமைத்து புகழ் பெற்றார். அது சைவம். அப்ப வைணவத்திற்கு, செவ்விய பிரபந்தத்திற்கு இசையமைத்து இருக்கின்றார். அவரை அழைத்து மரியாதை செய்ய வேண்டும், அவருடைய பெயருக்கு புகழ் அந்த புகழை உலகம் எங்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய ஆசைதான் இளையராஜா அங்கே செல்கின்றார். அந்த சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு செல்கின்றார். அவன் அருளாலே அவன்தான் வணங்கி, கடவுளுடைய அருள் இருந்தாதானே கடவுளுடைய ஆலயத்திற்கு செல்ல முடியும். ஆகவே ஆண்டாள் அழைக்கின்றார், எனக்காக இவ்வளவு பெரிய இசையை இந்த உலகம் உள்ளவரை மறக்க முடியாத இசையினுடைய நாயகனாக இருக்கின்ற இளையராஜா என்னுடைய ஆலயத்திற்கும் வர வேண்டும், அவனை நான் பார்க்க வேண்டும், அவன் என்னை பார்க்க வேண்டும், ஆகவே அவனுடைய புகழ் உலகெங்கும் பரவ வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாள் ஆண்டாள். ஆகவே அவர் இளையராஜா அந்த ஆலயத்திற்கு வருகின்றார். ஆனால் இளையராஜாவுக்கு ஒரு தனி குணம் உண்டு. எந்த இடத்திற்கு சென்றாலும் எவ்வித விளம்பரமும் இன்றி செல்லக்கூடியவர். சிறுவில்லிபுத்தூருக்கு இளையராஜா வருகின்றார் என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அத்தனை பேர்களும் வந்து குவிந்து விடுவார்கள். ஆகவே ஏனென்றால் அவர் இசை ஞானி. இன்றைக்கு பெரும்பாலானவர் அவரை இசை கடவுள் என்றே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வளவு பெரிய கூட்ட நெருக்கடி எல்லாம் வந்துவிடும் என்பதற்காக எவ்வித அழைப்பும் இன்றி, அதாவது விளம்பரமும் இன்றி 2 பேர் வர்றாங்க ஒரு கார்ல. யாரு? ஒன்னு அவருடைய உதவியாளர், ஒன்னு இளையராஜா. 2 பேர் தான் வருகின்றார்கள். அங்கு வருகின்ற அந்த இளையராஜாவை ஆண்டாளுடைய ஆணைப்படி அந்த ஜீயர்கள், அந்த பட்டர்கள், அந்த கோயில் நிர்வாகம் எல்லோருமே ஒன்று கூடி அங்கே வரவேற்கின்ற காட்சியை பார்க்கின்ற போது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு.
ஆண்டாள் ஆணையிடுகின்றால் இவர்கள் செய்கின்றார்கள். இதுதான் உண்மை. அப்ப உள்ளே அவர் காரில் இருந்து இறங்கியது முதல் அவர் அங்கே கோயிலுக்குள் வருகின்ற வரையில் மங்கள ஓசையோடு மங்கள இசையோடு அவர் அழைத்து செல்லப்படுகிறார். யானை முன்னே செல்கின்றது, வரவேற்றுக் கொண்டே செல்கின்றது. இப்படி செல்லுகின்றவர் இப்படி இவர் விளம்பரம் இல்லாமல் இந்த இளையராஜா வருகிறாரே என்று நினைத்த ஆண்டாள் செய்த ஒரு வேலை என்ன என்று சொன்னால், இவருடைய புகழை இந்த உலகம் எங்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இளையராஜா என்னுடைய ஆலயத்திற்கு வந்ததே வெளியே சொல்ல மறுக்கின்றார். ஆகவே இவருடைய புகழை பரப்ப வேண்டும் என்று நினைக்கின்றாள். ஆகவே அங்கே ஒரு எதிர்மறை கருத்துக்கள் தான் இந்த காலத்திலே வேகமாக பரவுகின்றது என்று நினைத்த ஆண்டாள் என்ன செய்கின்றாள் என்றால், இப்போது இளையராஜா உள்ளே வருகிறார் இல்லையா, இளையராஜாவுக்கு தெரியும் அவருடைய கோயிலிலே என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கிறது, என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது, நாம் எங்கே நின்று சாமி கும்பிட வேண்டும், எங்கே நிற்க வேண்டும், என்ன பிரசாதம் வாங்க வேண்டும், எப்படியெல்லாம் மரியாதை கொடுத்தால் அதை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் பல்வேறு கோயில்களுக்கு சென்று அனுபவப்பட்டவர். ஆகவே அவருக்கு தெரியும் கோயிலுடைய கருவறைக்குள் நாம் செல்லக்கூடாது, அதற்கென்று பணிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதி உண்டு என்று அவருக்கு தெரியும். இவர் கோயிலுடைய கருவறைக்கு செல்லவில்லை. கோயிலுடைய கருவறை அதுக்கு அடுத்தாலே இருக்கிறது. இது அர்த்த மண்டபம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கருவறைக்கு அடுத்த அறை. இவர் அந்த அறைக்குள்ளும் அவர் சென்றிருக்க மாட்டார். ஆனால் இவர் ஆனந்தத்திலே செல்கிறார், மகிழ்ச்சியிலே செல்கின்றார். அந்த அண்ணனர்கள் மக்கள் எல்லாம் அவர்களை அழைத்து செல்கின்ற அழகை பார்த்து நெஞ்சு நெகிழ்ந்து ஒரு மகிழ்ச்சியிலே செல்கின்ற போது நாம் எங்கே செல்கின்றோம் என்று கூட தெரியாமலே உள்ளே செல்கின்றார். சென்ற பிறகு அங்கே கருவறையிலே இருக்கின்ற அந்த சேவகர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆண்டாளுக்கு அடிப்படையாக அந்த பூஜைகளை செய்கின்றவர்கள் சொல்கின்றார்கள், இங்கே எல்லோரும் வருவது நியாயம் அல்ல, அது சட்ட விதிகள், அதாவது அந்த மரபு அல்ல என்று அவர்கள் எடுத்து சொன்ன உடனே முன் வைத்த காலை பின் வைத்து வெளியே நின்று தரிசிக்கின்றனர். இது யார் செய்த வேலையாக இருக்கும்? இளையராஜாவுக்கு கோயிலுடைய விதிமுறைகள் தெரியும், ஜீயர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களே உள்ளே அழைத்து செல்கிறார்களே என்றால் இங்கேதான் கடவுளுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இளையராஜா ஆண்டாளுடைய கோயிலுக்கு வந்து போனதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அற்புதமான அந்த காரணத்தினாலே அவர்களை அறியாமலே அந்த அர்த்த மண்டபத்திற்குள் அழைத்து செல்கின்றார். அங்கே அழைத்து சென்று அங்கே விளக்கம் சொன்ன உடனே வெளியே வந்து விடுகிறாள். இந்த செய்தியை, இந்த எதிர்மறை செய்தியை இந்த உலகம் எடுத்துக்கொண்டு உலகம் எங்கும் இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நந்தனை, ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பிலே இருந்த நந்தனை பூரண கும்ப மரியாதையோடு 3000 அந்தன பெருமக்கள் எல்லாம் வந்து நீங்கள் வரவேற்று என்னுடைய பக்தனை உள்ளே அழைத்து வாருங்கள் என்று அந்த ஆண்டவன் ஈசன் சொன்னான். இன்றைக்கு என்னுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற இளையராஜாவை இந்த உலகம் எங்கும் சொல்லுங்கள், ஆண்டாள் கோயிலுக்கு இளையராஜா வந்து சென்றார் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்மறை கருத்து வேண்டும். அந்த கருத்து தான் அந்த அர்த்த மண்டபத்திற்குள் உள் நுழைந்து வெளிவருவது. ஜீயர்களுக்கும் தெரியும், பட்டர்களுக்கு தெரியும், அங்கே இருக்கின்ற அந்த சிறுவில்லிபுத்தூரில் இருக்கின்றவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அர்த்த மண்டபத்தில் யாரும் நுழையக்கூடாது. ஏனென்றால் அங்கேதான் அந்த கருவறையில் ஆண்டாள் இல்லை, கருவறையில் ஆண்டாள் இல்லை, அந்த அர்த்த மண்டபத்தில் இருக்கின்றாள் என்பது ஐதீகம். அதற்கு ஒரு கதை இருக்கிறது என்று அது அந்த வரலாறு சொல்லுகிறது. ஆகவே அந்த அர்த்த மண்டபத்தில் ஆண்டாள் இருப்பதாக எண்ணிக்கொண்டு அந்த அறைக்குள் யாரும் நுழையக்கூடாது. அங்கே சேவகம், அந்த ஆண்டாளுக்கு பணி செய்கின்றவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்க வேண்டும். அவளுடைய சிலையை, அவளுடைய அந்த
சிலைகளை தொட்டு சேவை செய்கின்ற அவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்க வேண்டும் என்பது மரபு. இது எல்லாம் இளையராஜாவுக்கு தெரியும். ஆனால் ஆனந்தத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பில் மகிழ்ந்து போய் உள்ளே காலை வைத்துவிட்டு வெளியே வருகிறார் என்று சொன்னால் இது அவள் நடத்திய அந்த ஆண்டாள் நாச்சியார் நடத்திய நாடகம் தானே. இவர் மகிழ்ச்சியின் எல்லையிலே இருக்கின்றவர்களுக்கு இது வந்து புரியவில்லை. ஆகவே அவர்கள் தவறு செய்தது போல் செய்து உள்ளே வருகின்றார்கள். ஆகவே எதிர்மறை கருத்துக்களை இந்த உலகத்திற்கு ஆண்டாள் நாச்சியார் விதைத்து விட்டால் ஆகவே இன்றைக்கு உலகம் பூராவும் அவர் இளையராஜா தானாக வந்து விட்டு அங்கே கொடுக்கின்ற மரியாதையை வாங்கிக்கிட்டு வெளியே சொல்லாமலே போயிருப்பார். யாருக்குமே தெரிந்திருக்கார். ஆனால் இப்படி ஒரு காரியம் நடந்த ஒரே காரணத்தினால் இன்றைக்கு அகில உலகத்திலையும் தெரிந்து கொள்கின்றார். இதை எடுத்து வைத்துக் கொண்டு சில வயிற்றுக்காக தங்களுடைய பிழைப்பை நடத்துகின்றவர்கள் இளையராஜா ஒரு தாழ்த்தப்பட்டவர், ஆகவே கருவறைக்குள் செல்ல முடியவில்லை என்று அவர்களாகவே கற்பனைகளை வதந்திகளை பரப்பி பிழைக்கிறார்கள். பாவம். இந்து மதத்திற்கு எதிராக 75 ஆண்டுகளாக பொய்களை பரப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இந்து மதம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பக்தர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். கோயிலுக்கு கோடி கோடியான பேர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கடவுள் நம்பிக்கை அற்றவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் விடுவதாக இல்லை. சரி, அது அவர்கள் வேலை. ஏனென்றால் கடவுளுக்காக கர்மத்தை செய்கின்றவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை. இன்றைக்கு இளையராஜா உலக புகழ் பற்றி இன்றைக்கு 4-5 நாட்களாக இந்த ஊடகங்களில் அத்தனையிலும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இளையராஜா இருக்கிறார் என்று சொன்னால் இந்த கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் தானே. ஆகவே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே. ஆகவே ஆண்டவன் திறமைசாலிகளை ஊக்குவிக்கின்றான். அவன் ஜாதி பார்ப்பதே இல்லை. அன்றைக்கு நந்தனையும் பார்க்கவில்லை, இன்றைக்கு இளையராஜாவும் பார்க்கவில்லை. ஆகவே இளையராஜாவுக்கு ஒரு சாதிய வர்ணம் பூசி அதிலே சுகம் காணுகின்ற கும்பல்களுக்கு இது மிகப்பெரிய அடி. அதே சமயத்தில் இளையராஜா ஆண்டாள் கோயிலுக்கு வந்த செய்தியை உலகமெங்கும் தெரிவிக்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு எதிர்மறை கருத்துக்களை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டாள் நினைத்திருக்கின்றாள், அந்த நாச்சியார் திருமகள் நினைத்திருக்கின்றாள். ஆகவே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. வேறு தவறான எண்ணமும் இல்லை. அந்த இளையராஜாவை அவமதிக்கும் நோக்கமும் கோயில் நிர்வாகத்துக்கு இல்லை. அது அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு காண கண்கொள்ளா காட்சியாக ஒரு மன்னன் வருவதை போல இளையராஜாவை அழைத்து செல்கின்றார். எவ்வளவு பெரிய காட்சி! அப்படிப்பட்ட அங்கே காட்சிகளை எல்லாம் அரங்கேறியதை பார்த்திருக்கின்றோம். அங்க ஜீயருக்கு கொடுக்கக்கூடிய அதே மரியாதை தான் இளையராஜாவுக்கும். ஜீயருக்கு போடுகின்ற அதே அங்கவஸ்திரம் தான் இளையராஜாவுக்கும். ஜீயருக்கு போடுகின்ற அதே தலைப்பாகை தான் இளையராஜாவுக்கும். மாலை மரியாதை அத்தனையும் ஜீயருக்கு கொடுக்கப்படுகின்ற அதே தான் இளையராஜாவுக்கும். அதேதான் அவருடைய உதவியாளருக்கும். இளைய ஒரு நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இளையராஜாவினுடைய உதவியாளர் பிராமணர் ஸ்ரீராம் என்கின்ற அந்த பிராமணர் வருகிறார். அவருக்கும் அதே மரியாதை அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆகவே இறைவனுடைய ஆலயத்தில் இறைவன் முன்பு எல்லோரும் சமம். அங்கே தாழ்த்தப்பட்டவனுக்கு இல்லை, இவருக்கு இல்லை. சில மரபுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கோயில்களும் அமைக்கப்படுகின்ற போது அதற்கான விதிமுறைகள் அமைக்கப்படுகிறது, மரபுகள் உருவாக்கப்படுகிறது. அந்த மரபுகளை அந்த விதிமுறைகளை மீறாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கோயிலுக்குள் நுழைய முடியாமல் இருந்தது. இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு ஜாதியை பார்த்து யாராவது கோயிலுக்குள் விடுகின்றார்களா? கோயிலுக்கெல்லாம் விடுவார்கள். கருவறைக்கு உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? நீ அங்கே தங்கி இருக்க போகிறாயா? அவர்களுக்கு சேவை செய்ய போகிறாயா? கருவறைக்குள் நுழைவதற்கு 1 அல்லது 2 தானே பேர்களுக்கு அனுமதி. ஆகவே நீ ஏன் கருவறைக்குள் போக ஆசைப்படுகிறாய்?
கருவறைக்குள் போவதற்கு நமக்கு அந்த தகுதியை அவர்கள் அதற்காகவே பிறந்தவர்கள். எல்லா பட்டர்களுக்கும் எல்லா பிராமணர்களுக்கும் அந்த அந்த பொறுப்பு கிடைக்கிறதா என்றால் இருக்காது. யாரை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும், தனக்கு சேவை செய்ய பணிக்க வேண்டும் என்று அந்த இறைவனுக்கு தெரியும். அவரை மட்டும்தான் தன்னோடு வைத்துக் கொள்வாரே தவிர எல்லோரையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால் முடியவும் முடியாது. இறைவனுக்கு பணி செய்வதற்கு நம்மால் முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எல்லாம் தாழ்த்தப்பட்டவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்பதெல்லாம் அங்கு பிரச்சனையே இல்லை. கருவறைக்குள் நாம் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. கடவுளை எங்கிருந்தாலும் நாம் தரிசிக்கலாம். வீட்டில் இருந்து கொண்டு தரிசிக்கலாம். அதற்கெல்லாம் கதைகள் நிறைய இருக்கின்றன. இருந்த இடத்தில் கண்ணை மூடி தியானித்தால் ஆண்டவன் உன்னுடைய இதயத்திற்குள்ளே வந்து அவ்வளவுதான். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் என்ன நினைத்தாள் என்றால், தனக்கு திவ்ய பிரபந்தம் பாடித்தந்த அந்த இசையமைத்து தந்த இளையராஜாவை இந்த உலகம் எங்கும் புகழ்பெற செய்ய வேண்டும், அவன் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து சென்றான் என்கின்ற அந்த செய்தி இந்த உலக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எதிர்மறை கருத்துக்களை உருவாக்கி அதன் மூலம் இன்றைக்கு உலகமெங்கும் இளையராஜா பேசப்படுகிறார் என்று சொன்னால் இதுதான் கடவுள் செயல், இதுதான் இறை செயல். இது அந்த கடவுள் மறுப்பாளர்களுக்கு அல்லது இந்த செய்தியை வைத்து பிழைப்பவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இன்றைக்கும் இளையராஜா அதை உறுதி செய்திருக்கின்றார். என்னை வைத்து அரசியல் செய்யாதீர்கள், எனக்கு அந்த கோயிலுக்கு போனதற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி என்று அவர் தன்னுடைய பதிவை பதிவு செய்திருக்கின்றார். ஆகவே தாழ்த்தப்பட்டவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்பது ஆலயத்தில் இல்லை. எங்கு வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் இறைவனை வணங்கலாம் என்பதுதான் இந்து மதம். நன்றி, வணக்கம்.